ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वते गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासदि भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சுத்தம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43 முதல் 45 வரை. அகம்பவோ யஜ்ஞ இமே பிரஜேசா தக்ஷாதயோகே பவத்தாதஸ்ச ஸ்வர்லோகபாலः ககலோகபாலः நிலோகபாலः பலலோகபாலः கந்தர்வ வித்யாதர சாரணேஷா யக்ஷ ராட்சசரக நாகநாதः ஏவாவ்ருஷீணாம் ஷபா பித்ருணாம் दैत्येन्द्र सिद्धेश्वर दानवेन्द्रः अन्ये च ये प्रेत पिशाच भूतः सूक्ष्माण्ड यादो मृगपक्ष्यादिशः यत्किञ्च लोके भगवन् भगस्वत् ओजः सहस्वत् बलवत् समावत् श्रीवीर विभूति आत्मवत् अद्भुतार्णं तत्त्वं परं रूपवत् अस्वरूपम्. நான் பிரம்மதேவர், சிவபெருமான், பகவான் விஷ்ணு, ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் தக்ஷர் மற்றும் பிரஜாபதி போன்றவர்கள், நீங்கள் நாரதர்கள், குமாரர்கள், இந்திரா, சந்திரா போன்ற சொர்க்கலோக தேவர்கள், பூலோக மண்ணுலகத்தின் தலைவர்கள் மற்றும் கந்தர்ப வித்யாதர சாரண் லோகத்தின் தலைவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் புரக்கர்களின் தலைவர்கள், சிறந்த முனிவர்கள், பெரும் அசுரர்கள், பெரும் நாத்திகர்கள், விண்வெளி பயணிகள், உயிரற்ற உடல்கள், பிசாசுகள், சைத்தான்கள், பூதங்கள், சூக்ஷ்மாண்டர்கள், பெரும் நீர் பிராணிகள், வலிமையுள்ள மிருகங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பறவைகள் போன்றவை பகவானின் விசேஷ தன்மையாகவும் அல்லது ரூபமாகவும் தோன்றக்கூடும். Should appreciate you. Good. Thank you. வலிமையுள்ள மிருகங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பறவைகள் போன்றவை பகவானின் விசேஷ தன்மையாகவும் அல்லது ரூபமாகவும் தோன்றக்கூடும். உருவத்துடனோ அல்லது உருவமற்ற நிலையிலோ உள்ள ஐஸ்வர்யம், மனோபலம் மற்றும் நிலையான பலம், வலிமை, மன்னிப்பு, அழகு, அடக்கம் மற்றும் நன்னடத்தை ஆகியவை பகவானின் விசேஷமான தன்மையாகவும் அவர் ரூபமாகவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவை பகவானுடைய உன்னதமான ஆற்றலில் ஒரு துணுக்கு மட்டுமே ஆகும். சோ இங்க மீண்டும் ஒரு அழகான வர்ணனை, பல்வேறு கேள்விகளுக்கான பதில். ஜட உலகத்துல சாதாரண ஒரு பாமர மக்கள்ல இருந்து சாதாரண எழுத்தறிவு, எழுத படிக்க தெரியாத பாமர மக்கள்ல இருந்து கற்றவர்கள், விஞ்ஞானிகள், பண்டிதர்கள், எல்லாருடைய கேள்விக்கான பதில். எல்லாருக்குள்ளயும் கேள்விகள் இருக்கு. யார வழிபடணும், எதற்காக வழிபடணும், வழிபாடுனா என்னது, கடவுள் இருக்காரா இல்லையா, அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா, இயற்கை தானாவே செயல்படுதா, இயற்கை இயற்கையானது அது தானாவே செயல்படுதா, இல்ல இயற்கைக்கு பின்னாடி யாராவது அதை இயக்கிக்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஒரே விளக்கம், தட் மீன்ஸ் இந்த 3 ஸ்லோகம் 43 to 45 2ஆம் ஸ்கந்தம் 6ஆம் அத்தியாயத்துல
43, 45 ஸ்லோகத்துக்குள்ள இந்த 3 ஸ்லோகத்துல பிரம்மாஜி எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டாரு. இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அது இறைவன்ல இருந்து நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. இங்க பிரம்மா சொன்ன அதே கூற்று பகவத்கீதையிலும் கிருஷ்ணரால உறுதி செய்யப்படும். சோ பகவத்கீதா அண்ட் ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை பகவானே நேரடியா பேசுறாரு, பாகவதம் பகவானை பற்றி பேசப்படும். பகவத்கீதையில கிருஷ்ணா தனது வைபவங்கள், தனது மகிமைகள், தனது அருமை பெருமைகளை அவரே எடுத்துரைக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகள், அவரது வைபவங்கள், அவரது அருமை பெருமைகளை அவரது தூய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் எடுத்துரைக்கிறார். அப்போ தர்மம், தர்மம் என்றால் தாங்கி பிடித்திருப்பது, தர்மம் என்றால் மாறாது, தர்மம் என்றால் நிலையாது. சோ கிருஷ்ணா அவரை பற்றிய தர்மம் பரோ தர்மம், இறைவனை பற்றிய தர்மம் பரோ தர்மம். அந்த பரோ தர்மம், இறைவனை பற்றிய இந்த பரோ தர்மம், இறைவன் பரம சத்தியம், அவர் என்றும் மாறாதவர், அவரை பற்றி ரகசியங்கள், அது ஒன்று பகவானை வெளிப்படுத்தணும், இல்ல பகவான் யாருக்கு அந்த சக்தி அளிக்கிறாரோ அவர் தான் வெளிப்படுத்தணும். பகவானை பற்றிய அவருடைய அருமை பெருமைகள், பகவானுடைய அருமை பெருமைகளை ஒண்ணு அவரே வெளிப்படுத்தணும், இல்ல அவர் யாருக்கு சக்தி அளிக்கிறாரோ அவர் வெளிப்படுத்தணும். அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணாவே தன்னை பற்றி வெளிப்படுத்துறாரு. பாகவதத்துல மகாஜனங்கள் தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ ஏன சம்பந்தா, தர்மத்தின் தத்துவங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. அதனால ஒருத்தர் மகாஜனத்தின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், மகாஜனத்தின் அடிச்சுவட்டை பின்பற்ற. அதனால பொருளூரில கடைசி சொல்ற பிரபாதான், பிரம்மாவின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலமாக பகவானை பற்றி உண்மையை அறிய ஒருவர் முயல வேண்டும். கடவுள் யாரு, ஏன் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், ஏன் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், தர்மம் என்ன, தர்மத்தினுடைய கோட்பாடு என்ன, தர்மத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, தர்மத்தை ஏன் பின்பற்ற வேண்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இங்க பிரம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. மகாஜனோ ஏன சம்பந்தாக, பிரம்மாஜி 12 மகாஜனங்கள் ஒருவரா இருக்கிறதுனால அந்த தர்மத்தினுடைய கொள்கைகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது, அவரால் விளக்கி கூற முடிகின்றது. காரணம், அவர் கிருஷ்ணாட்டிருந்தே கேட்டார். கிருஷ்ணாட்டிருந்து வேத ஞானத்தை பிரம்மா பெற்றுக் கொண்டதுனால கிருஷ்ணா என்ன சொல்றாரோ அது தர்மம், அதே போல பிரம்மா போன்ற மகாஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதுவும் தர்மம். ரெண்டு வேறானல்ல. பகவான் சொல்றதைத்தான் மகாஜனங்கள் உறுதிப்படுத்துறாங்க. அதனால பகவத்கீதையில கிருஷ்ணா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க பிரம்மா கன்ஃபார்ம் பண்ற. இங்க திரும்பி பிரம்மா பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றாரு, இங்க பிரம்மா சொல்றாரு. பகவத்கீதை கிருஷ்ணா என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க எதை கேக்குறீங்க? கிருஷ்ணா பகவத்கீதை நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க என்ன கேக்குறீங்க? சோ கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதால, அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணா நான் பகவத்கீதை புக் எடுங்க, 10th சாப்டர் 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய கேள்வி, உங்களுடைய அந்த வைபவங்களை நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன். விஸ்தேர் ஆத்மனா யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூய கதைகத்திகை சொன்னதோ நாஸ்திமே அமிர்தம். ஓ ஜனார்தனரே, வாசுதேவரே, விஸ்தேர் ஆத்மனா யோகம் விபூதி, விபூதி மீன்ஸ் ஆப்லன்ஸ். அர்ஜுனரை போன்ற பக்தர்கள் பகவானுடைய அருமை பெருமைகளை கேட்க ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு சாதாரண மனிதனை பற்றியோ ஒரு பௌதிகவாதி பற்றியோ கேட்க அவங்க ஆர்வம். அர்ஜுனனை போன்ற பக்தர்களும்
சௌனகாதி முனிவர்கள், பரீட்சித்து, இந்த மாதிரி பக்தர்கள்லாம் கிருஷ்ணாவுடைய அருமை பெருமைகளையும் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை கேட்க ஆசைப்படுறாங்களே தவிர வேற எதுவும். அதனாலதான் பாகவதத்துல சூத கோசாமிகிட்ட கேட்கிறாங்க சௌனகாதி முனிவர்கள், இது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு இருந்தா சொல்லுங்க. அவங்க கேட்கிற விஷயம்ல எப்படி இருக்கு? கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட லீலைகளை மட்டுமே கேட்க ஆவல் கொள்றாங்க, வேற எதுவும் கேட்க விரும்புறதில்லை. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நிஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா ஒயகதைக திருப்திகே சுந்ததோ நாஸ்திகே அமிர்தம். கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரி கதா அமிர்தம். அது சுவையானது, அதை பருக அர்ஜுனன் ஆசைப்படுறாரு. அதனால நீங்க உங்க வைபவத்தை சொல்லிட்டே போங்க, நான் கலைப்படையதே இல்லை. நான் அதுல கலைப்படைவதே இல்லை. சோ 10th சாப்டர்ல அர்ஜுனன் கேட்கிற, உங்க வைபவங்களை சொல்லுங்க, கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பக்தும் மர்கஸ்ய சேஷேன திவ்யாஹத்யாத்ம விபூதயக யாபீர் விபூதிர் லோகான் இமஸ்வம் வியாப்த்ய திஷ்டசி. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை எனக்கு விளக்கி கூறுங்கள், விவரமாக கூறுங்கள். சோ அர்ஜுனா கிருஷ்ணனுடைய வைபவங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்துல அவரு இருக்காரு, இந்த பிரபஞ்சம் எப்படி அவருக்குள்ள இருக்கு, எப்படி கிருஷ்ணா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்காரு, இந்த பிரபஞ்சம் எப்படி அவருக்குள்ள இருக்கு, அனைத்தும் எப்படி அவரையே சார்ந்து இருக்கு, இதெல்லாம் கிருஷ்ணாட்டு கேட்டாரு. இப்ப அதை மேலும் கேட்க ஆசைப்படுறாரு. அதனாலதான் அங்க கிருஷ்ணா அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் உயிர் வாழிகளின் ஆத்மா, தாவரங்களில் ஹிமாலயம், நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், பக்தர்களில் பிரகலாதன், பாண்டவர்களில் தனஞ்சயன், சர்ப்பங்களில் வாசுகி, நாகங்களில் அனந்தன், மலைகளில் மேரு, குதிரைகளில் உஷேஸ்ரவா, தேவர்களில் இந்திரன், இப்படி இங்க என்னெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்கள், இந்த பௌதிக படைப்புல சிருஷ்டிப்புல என்னெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்களை பாக்குறீங்களோ அது என்னுடைய ஒரு சிறிய அம்சம். ஏதாம் விபூதி யோகம் ச மமயோ வேதி தத்மதக சோவிகல்பேன யோகேன யுஜதோ நாத்தி அத்தரம் அசம்சேக. ஏதாம் விபூதி யோகம் ச. Again 10th chapter. So கிருஷ்ணா என்ன சொல்றாரு, சொல்ல ஆரம்பிக்கும் போது எந்த சாப்டர்ல உள்ள ஏதாம் விபூதி யோகம் ச 10th chapter தான் வருது. மறந்துட்டுனே. ஏதாம் விபூதி யோகம் ச எந்த சாப்டர்? ஏதாம் விபூதி யோகம் ச மமயோ வேதி தத்வதக சோவிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. சரி, எனிவே हाँ 10.7 சேம் சாப்டர் 10th chapter 10.7. 10.7ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எவ்ரிதிங் இஸ் கனெக்டிவிட்டி, எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. பகவத்கீதைக்கு பாகவதத்துக்கு தொடர்பு இருக்கு. எப்படி தொடர்பு இருக்கு?
எனது இத்தகைய வைபவத்தையும் யோக சித்தியும் யார் உண்மையாக அறிகின்றாரோ ஏதாம் விபூதி யோகம் மமையோ வேதி தத்துவதக உள்ளபடி ஆஸ் இட் இஸ் எனது விபூதிகள் எனது விபூதி வைபவத்தை யார் அறிகிறாங்களோ சக்தி யோக சக்தி பகவானுடைய மகிமைகள் அவருடைய யோக சக்திகள் இது யார் வச்சு உண்மையாக அறிகின்றாரோ அவர் கலங்கமற்ற பக்தி தொழில் ஈடுபடுகின்றார் இதில் சந்தேகமே இல்லை ஏதாம் விபூதி யோகம் ச மமயோ வேதி தத்வதக சுவாமிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சய. சோ கிருஷ்ணா தன் வைபவத்தை பேச ஆரம்பிக்கிறோன்னு அர்ஜுனன் கேட்கிறாரு, அதை சொல்லுங்க, உங்களோட அருமை பெருமைகள்லாம் சொல்லுங்க, அதை நான் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சொல்லுங்க. சோ கிருஷ்ணா எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டே என்ன சொல்றாரு, அர்ஜுனா இது ஒரு சாம்பிள் தான், இது ஒரு சாம்பிள் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு சாம்பிள் பீஸ் தருவாங்க. இந்த சாம்பிள் பீஸை வச்சு அந்த ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. நம்ம சுவாமி நீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு போனவொன்னு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்வீட் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையில கொடுப்பாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஓகே. ஸோ அதை டேஸ்ட் பண்ண உடனே அது குவாலிட்டி என்னன்னு தெரியுது, இது சுத்தமா நெய்ல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு இல்லையா. ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பரீட்சை பண்ணும். ஸோ இங்க கிருஷ்ணா 10ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையோட வைபவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. யத்யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சமம். இது கிருஷ்ணாவோட ஸ்டேட்மெண்ட். பகவத்கீதையோட கீதையில கிருஷ்ணாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவர் இங்க என்னெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்களை பாக்குறீங்களோ, என்னெல்லாம் இங்க அதிசயங்கள் அற்புதங்களை பாக்குறீங்களோ, யத்யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா, இங்க காணக்கூடிய எல்லாமே ஐஸ்வர்யங்கள்லாம் மம தேஜ அம்ச சம்பவம், என்னுடைய சிறிய ஒரு அம்சத்தின் வெளிப்பாடு. இது பகவத்கீதையில கிருஷ்ணன். இப்ப இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, ஸ்ரீஹி விபூதி ஆத்மவத் அற்புதார்ணம் தத்வம் பரம் ரூபம் அஸ்வரூபம். உண்மையில் பகவானுடைய உன்னதமான ஆற்றில் ஒரு துணுக்கு மட்டுமே ஆகும். இங்க ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு பிரம்மா. இந்த பிரம்மா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அகம்பவோ யஜ்ஞமே பிரதேசா தக்ஷோதயோ யத்வதாதஸ்ய ஸ்வர்லோகபாலக ககலோகபாலக நிலோகபால தலலோகபாலக கந்தர்வ வித்யாதர சாரணேஷா ஏஷா யக்ஷராட்சச நாகநாதः ஏவாரிஷீனாம் ஷபா பித்ருணாம் தைத்யேந்திர சித்தேஸ்வர தானவேந்திரः अन्ये चे प्रेत पिशाचपूतः सूक्ष्मादयादो मृगपक्ष्यादिशः यत्किंच लोके भगवन्महस्वत् ओजगः सहस्वत् बलवत् समावत् श्री विभूति आत्मवत् अद्भुतार्णं तत्त्वं परं रूपम् अश्वरूपम्. என்னதுன்னா, இது ஜட உலகத்துல நம்ம இந்த பூமியில தான் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற நம்மளே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இந்த பூமியில மட்டும்தான் உயிர்வாளிகள் இருக்காங்க, வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இல்ல, இந்த பூமியில மட்டும்தான் உயிர்வாளிகள் இருக்காங்க, வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கா சந்தேகம் வரும்போது அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு, ஓகே அப்போ நான் எங்களுடைய விஞ்ஞான கூடத்துல நாங்க ஆராய்ச்சி பண்றோம், விஞ்ஞான கூடத்துல வச்சு நாங்க ஆராய்ச்சி பண்றோம், வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்காங்களா. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி 1000 கோடிக்கு மேற்பட்ட ரூபாய்களை செலவழிக்கிறாங்க, வேறு கிரகத்துக்கு போக முடியுமா, அங்க உயிர்வாளிகள் இருக்காங்களா. பட் ஆனா அதுக்கு அவசியமே இல்லை, ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. சோ இங்க பிரம்மா கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பிரம்மா இங்க அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு, வேறு வேறு கிரகங்கள், அந்த வேறு வேறு கிரகவாசிகள், அங்க இருக்கிற தலைவர்கள், கிரகலோக தலைவர், கிரகலோக பாலகர், எல்லா கிரகத்துக்கும் தலைவர் இருக்கார். இப்ப எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி, ஒரு பிரசிடென்ட், ஒரு நாட்டுல ஒரு பிரசிடென்ட் இருக்கார், ஒரு பிரதான மந்திரி இருக்கார், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி வேறு வேறு லோகங்கள் இருக்கு. அந்த வேறு வேறு லோகத்துல வேறு வேறு உயிர்வாழிகள் இருக்காங்க, அந்த உயிர்வாழிகள தலைவர்கள்.
இங்க சொன்னாங்க இல்லையா, இந்த விதவிதமான உயிர்வாளி. அகம் பிரம்மா. சோ ஃபர்ஸ்ட் அவர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சோ பிரம்மா அவர்ல இருந்து தொடங்குறாரு. அகம் நான். பவ. பவங்கிறது யாரு? பவ அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் பவ. அதனாலதான் ஆஹ், பார்வதிக்கு வந்து பவானின்னு பேர். பவானி. பவா பவானி. பவ சிவபெருமானே மனைவி. சரவண பவன் என்னது? முருகருடைய பையன், சிவபெருமானுடைய பையன் வச்சுக்க வேண்டியதான். சோ பவ. சோ இங்க பிரம்மா, அகம் நான், பவ சிவபெருமான், பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி, யக்ஞா. யக்ஞா மீன் விஷ்ணு. விஷ்ணு. சோ விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யக்ஞா. சோ இங்க ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அகம் பிரம்மா. இந்த ஸ்லோகம் வந்து பிரம்மா சொல்றதுனால பிரம்மா வந்து அகம். இப்போ நீங்க ஒருத்தட்ட பேசுறீங்க, பேசும்போது இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படி சொல்லுவேன்னா, ஜெகதானந்தா என்ன சொல்ல வரேன்னு சொல்லுவேன். சோ என் பேரை சொல்லுவேன். இப்ப நான் தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுனால இப்ப ஜெகதானந்தா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், ஏன்னா பேசுறதே ஜெகதானந்தம். அதனால இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? அகம் நான். அப்புறம் பவோ பவ மகாதேவ். அப்புறம் பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி. அப்புறம் சர்க்கலோக பாலகா. சர்க்கலோக பாலகா. சர்க்கலோகத்துல தலைவர்கள், சர்க்கலோகத்து தலைவர்கள் இந்திராதி தேவர்கள். அப்புறம் ககலோக பாலகா, ககலோகம். அப்புறம் நிர்லோகா. அப்புறம் வந்து பால தலலோகா. இந்த மாதிரி 14 லோகம். பூர்போ ஸ்வஹா. பூர்லோகம், ஸ்வர்லோகம், புகர்லோகம், ஜனலோகம், தமலோகம். அப்படி கீழே அதல விதல சுதல பாத்தால. இந்த ஒரு உலகத்துக்கும் அந்த பாலகர்கள், அந்த தலைவர்கள். அப்புறம் கந்தர்ப. கந்தர்ப. சோ தேவலோகத்துல தேவர்கள், கந்தர்வ லோகத்துல கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க, தேவர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. வித்யாதரா. வித்யா மீன்ஸ் நாலேஜ். வெரி நாலேஜபிள் பர்சன்ஸ் வித்யாதரர். சாரணா. சாரண லோகத்துல இருக்கிறவங்க. யக்ஷ. ராட்சச. நாகநாத. யக்ஷலோகத்துல இருக்கிற தலைவர்கள். யக்ஷர்களுக்கெல்லாம் தலைவர். யக்ஷருடைய தலைவர் யாரு? யக்ஷர்கள் தலைவர் வந்து குபேர். அப்ப ராட்சசர். ராட்சசுக்கு தலைவர்கள். இந்த மாதிரி கந்தர்வ, வித்யாதர, கிண்ணரா. கிண்ணரா அப்படி உலகம். கிண்ணற உலகம். கிம் புருஷா. கிம் புருஷ லோகம். யக்ஷ. ராட்சச. அப்புறம் ரிஷினா. ரிஷிகள், முனிவர்கள், ரிஷபர்கள், பித்ருக்கள். பித்ருக்கள் உலகம் இருக்கு, பித்ருலோகம். அப்புறம் தைத்தியேந்திரா. தைத்திய இந்திரா. தைத்திய இந்திரியானா அசுரர்லயே பெரியவங்க, உயர்ந்தவங்க. அப்புறம் சித்தேஸ்வரா. சித்தலோகத்தில் இருக்கிற தலைவர்கள். தானவேந்திரா. தானவர்களுடைய தலைவர்கள். அப்புறம் அந்நேச்சையே பிரேத பிசாச பூதகா. பிரேத பிசாது. பிரேதம் உயிரற்ற உடலுக்கு ஒரு உலகம் இருக்கு, பிரேத லோகம். அப்புறம் பிசாசு லோகம். பிரேத பிசாச பூதகா சூக்ஷ்மாண்டகா. இப்போ இந்த பிரேத பிசாசு முன்னாடி சொன்னதுல உயர்கிறாங்க. சொர்க்கலோகம், கிண்ணர் லோகம், கிம்புருஷ லோகம். அங்க உயிர்வாளிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க. அவங்களுக்கு தலைவர்களா இருக்காங்க. சொர்க்கலோகம், கிண்ணர் லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர் லோகம், யக்ஷலோகம், இந்த மாதிரிலாம். இனி அடுத்து இப்ப சொல்லிட்டு பிரம்மா என்ன சொல்லிட்டு வராரு? இத பிரம்மா எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? அவற்றிருந்தே ஆரம்பிச்சார், பிரம்மா உட்பட. சரி, அதுக்கப்புறம் உயர் கிரக வாசிகள் சொன்னாரு. இப்ப அடுத்தது பிரேத பிசாச பூத சூக்ஷ்மாண்டக. ஏதோ மிருக பக்ஷி. இப்போ பிரேத பிசாசுகளா சொல்லிட்டு பிரேதங்கள், பிசாசுகள், அப்புறம் சூக்ஷ்மாண்டகா, அது ஒரு வகையான பேய் தான் சூக்ஷ்மாண்டகா. பூதகணங்கள் இதெல்லாம் வந்து கீழ்நிலையான உயிரினம், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மாண்டா. ஏதோ மிருக பக்ஷி, மிருகங்கள், பறவைகள். இதெல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்கு? மிருக பக்ஷி. அப்புறம் இது மிருக பக்ஷி இல்லாம ஓஜ சகஸ்வத் பலத் சமாவத். அப்படின்னா மிருக பக்ஷிக்கு அப்புறம் நீர் பிராணிகள், வலிமை மிக்க மிருகங்கள், சக்தி வாய்ந்த பக்ஷின்னா பறவை. பக்ஷின்னா பறவை போன்றவை பகவான் விசேஷ தன்மையாகவும் அல்லது ரூபமாகவும் தோன்றும். இப்ப பறவைகள்ல என்ன சொன்னார் கிருஷ்ணா? பறவைகள்ல கிருஷ்ணா யாரு?
கருடன் கருடன் பறவைகளில் கருடன். சோ அப்போ பறவைகள்ல கிருஷ்ணா கருடரா பார்க்க முடியும் கிருஷ்ணாவை. அனந்தன் நாகங்கள்ல கிருஷ்ணரை அனந்தரா பார்க்க முடியும். சர்ப்பங்கள்ல கிருஷ்ணரை வாசுகியா பார்க்க முடியும். சோ இப்படி பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இந்த ரூபங்களும் மற்ற பிற ரூபங்களும் பகவானின் விசேஷ தன்மையாக கிருஷ்ணாவுடைய ஆப்புலண்ட் இதெல்லாம். சோ கிருஷ்ணான்றது இவங்க வந்திருக்காங்க. கிருஷ்ணாவுடைய ஆப்புலண்ட் இவங்க, கிருஷ்ணாவுடைய வைபவம், அவருடைய மகிமை, அவருடைய சக்தி, அவருடைய சின்ன அம்சத்தோட ஒரு சிறிய வெளிப்பாடு தான். கிருஷ்ணா அவருக்கு இருந்து ஒரு சிறிய அம்சம் தான் இதெல்லாம். எத்தத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் பூரிஜமேவா தத்தேவார்கச்சின் மம தேஜாம்ச சம்பவம். சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, அதே ஸ்டேட்மெண்ட் இங்க பிரம்மா கன்ஃபார்ம் பண்றாரு. அல்லது போன்றவை பகவானின் விசேஷ தன்மையாகவும் அல்லது ரூபமாகவும் தோன்றக்கூடும். உருவத்துடனோ அல்லது உருவமற்ற நிலையிலோ உள்ள ஐஸ்வர்யங்கள். இப்போ உருவத்தோடு உள்ள உருவம், உருவம் இல்லாத ஐஸ்வர்யம். உருவம் இல்லாத ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லுவாங்க? உருவத்தோடு உள்ள ஐஸ்வர்யம், உருவம் இல்லாத ஐஸ்வர்யம். இயற்கையை பார்க்கும்போது அதிசயமா இருக்கு. ஐஸ்வர்யம் இயற்கை முழுவதும் வளம் நிறைந்திருக்கு. இயற்கையில வளம் இருக்கு. அதே சமயம் ஒரு செல்வந்தர், அவருக்கு வளம் இருக்கு. ஒரு செல்வந்தருக்கு வளம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அவருக்கு ஒரு உருவம் உள்ளவர். தேவலோகவாசிகள், இப்ப சொன்னவங்க எல்லாம் தேவலோகவாசிகள். ஹரே கிருஷ்ணா. சோ ஐஸ்வர்யம், மனோபலம், அப்புறம் நிலையான பலம், வலிமை, ஸ்ட்ரென்த், ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பது, அழகு, பியூட்டி, அடக்கம், டாலரன்ஸ், நன்னடத்தை, இதெல்லாம் பகவான் விசேஷ தன்மை. அவரது ரூபமாகவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவை பகவானுடைய உன்னதமான ஆற்றலின் ஒரு துணுக்கு மட்டுமே ஆகும். ஸ்மால் பிராக்டிகல் போர்ஷன் தான். இப்ப இங்க சொன்னது எல்லாமே எப்படி பகவத்கீதை கிருஷ்ணா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அது என்னுடைய அம்சத்தோட என்னுடைய ஒரு சிறிய அம்சம். சோ கன்க்ளூஷன் ஃபைனல் என்ன சொல்லி முடிக்கிறாரு? பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயம் 42வது ஸ்லோகம் கடைசியா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அதவா பகுனைதேன கிம்பார்ப்பேன தவாஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெக. அர்ஜுனா, எனது வைபவங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? அது அதுல ஒரு சிறு போர்ஷன் தான் இங்க சொன்னேன். ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அப்போ இங்க பிரம்மா என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க பிரம்மா கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, பகவானுடைய உன்னத ஆற்றலில் ஒரு துணுக்கு மட்டுமே, ஸ்மால் பிராக்மெண்டல் போர்ஷன் தான் இங்க சொன்னது எல்லாமே. கந்தர்ப, கிண்ணற, கிம்புருஷ, வித்யால, எல்லா லோகவாசிகள், அந்த லோகத்தோடைய தலைவர்கள் எல்லாமே கிருஷ்ணாவுடைய அம்சத்தோட சிறிய வெளிப்பாடு. ஆனா இது தெரியாத மக்கள், கிருஷ்ணா பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள், அவர் ஸ்வயம் பகவான், அதை தெரியாதவங்க என்ன பண்றாங்க? பல்வேறு வழிபாடுகள் செய்யறாங்க. அதுதான் இங்க பொருள் வரையில ப்ரோப்பா டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. பௌதிக அற்புதங்களை கண்டு புத்தியில் தாழ்ந்த மனிதன் ஆச்சரியம் அடைகிறார். பௌதிக அற்புதங்களை கண்டு என்ன பண்றாங்க? புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் ஆச்சரியம். இந்த இயற்கை இவ்வளவு அதிசயமா எப்படி நடக்குது? நீங்க இமயமலையை போனீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இந்த இமயமலையில வெந்நீர் ஊற்றா, இது எப்படி வந்தது? இந்த இமயமலையில ஐஸ் அப்படியே உருகி ஓடுதே, அப்படி ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம். சோ பிரபஞ்சத்தில் உள்ள முதல் ஜீவராசன பிரம்மதேவரிலிருந்து துவங்கி சிவபெருமான், பகவான் விஷ்ணு, நாரதர், சக்தி வாய்ந்த பிற தேவர்கள், மனிதர்கள், அசாதாரண சக்தி படைத்த மனிதர்கள், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் அசாதாரண வலிமையும் ஐஸ்வர்யமும் கொண்ட பிற தாழ்ந்த ஜீவராசிகள், சைத்தான்கள், பிசாசுகள், பூதங்கள், நீர் பிராணிகள், பறவைகள் மற்றும் மிருகங்கள் ஆகியவை பரமபுருஷரை போல் காணக்கூடும். ஆனால் உண்மையாக அவர்களில் ஒருவரும் பரமபுருஷர் அல்ல. அவர்கள் பரமபுருஷருடைய ஒரு மிகப்பெரிய சக்தியின் ஒரு துணுக்கு மட்டுமே பெற்றிருப்பார். அவர் இடி மின்னலையும் பிரம்மாண்டமான ஆலமரத்தையும் காட்டில் உள்ள மிக உயர்ந்த மலையும் கண்டு ஆதிக்குடி மக்கள் அஞ்சுவதைப் போலவே பௌதிக அற்புதங்களை கண்டு புத்தியில் தாழ்ந்த மனிதன் ஆச்சரியம் அடைகிறான்.
முன்னேற்றம் அடையாத இத்தகைய மனிதர்கள் பகவானுடைய சக்தியின் மிகச்சிறிய காட்சியாலும் கவரப்பட்டு விடுகின்றனர். இன்னும் சிறிது முன்னேற்றம் அடைந்தவர்கள் இப்போ பிரபுபாதா என்ன பண்றாருன்னா, இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ரியலைசேஷன், ஒருத்தரும் என்ன உணர்ந்து என்ன பண்றாங்க, ஒருத்தருடைய உணர்வுக்கு ஏற்றாற் போல அவங்க கடவுளை எப்படி உணர்றாங்களோ அதுக்கு தகுந்த போல வழிபடுறாங்க. ஆனா எல்லாரும் மறைமுகமா தான் கிருஷ்ணரை வழிபட்டு இருக்காங்க. அதுதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, ஏ அந்யப்பிய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா ஏபி மாம் ஏவ கௌந்தேயா யஜந்தி அவிதி பூர்வம். தேவர்களை வழிபடக்கூடியவங்க மறைமுகமா என்னத்தான் வழிபடுறாங்க, அவங்களுக்கு தெரியாது தேவர்களுடைய சிறிய அம்சம். அப்போ இங்க எதை வழிபட்டாலும் மறைமுகமாக கிருஷ்ணரை வழிபடுறாங்க. ஆனா அது கிருஷ்ணரை நேரடியா வழிபடுறதுக்கு ஈடாக சமமாக. பட் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம, அறிவு இல்லாம என்ன பண்றாங்க, பழங்குடி மக்கள் இயற்கையை வழிபடுவாங்க இல்லையா? பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க, இயற்கையை வழிபடுறாங்க. இந்த இயற்கை தான் எல்லாம் கொடுக்குது. அப்போ சிலர் புத்தியில் தாழ்ந்தவங்க இயற்கையை வழிபடுறவங்க இருக்காங்க. என்ன ஆகுது, இங்க ப்ரோப்பா உடனே அப்படியே கிராஜுவலா அது ப்ராக்ரஸ் பண்ணிட்டே வர்றாரு, டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. எப்படி எந்த மாதிரி விதவிதமான வழிபாடு இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் வர்ஷிப், வெரைட்டிஸ் ஆஃப் வர்ஷிப், விதவிதமான வழிபாடு. சோ பல்வேறு வழிபாட்டு முறைகள். சோ சிலர் என்ன பண்றாங்க, இயற்கை இடி மின்னல் அதெல்லாம் பார்த்துட்டு ஆதி மனிதன் இயற்கையை வழிபட்டது உண்டு, இயற்கையை வழிபடுறாங்க. இவங்க பகவானுடைய சக்தியின் மிகச்சிறிய காட்சியிலாலும் கவரப்பட்டு விடுகின்றனர். சிறிது முன்னேற்றம் அடைந்தவர்கள் தேவர்களின் சக்தியால் வசீகரிக்கிறார். சோ நாலேஜ் ரொம்ப லோ லெவல்ல, அறிவு ரொம்ப குறைவா இருக்கும் போது, ரொம்ப லோ லெவல்ல நாலேஜ் ரொம்ப லோ லெவல்ல இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இயற்கையை வழிபடுவாங்க. கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகும் போது அவங்க சாஸ்திரம் படிச்சிருந்தாங்கன்னா, ஓ இந்த இயற்கைக்கு பின்னாடி தேவர்கள் இருக்காங்க, இந்த இயற்கைக்கு பின்னாடி தேவதைகள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவர்களின் சக்திகளால் வசீகரிக்கப்படுகின்றனர். எனவே பகவானை பற்றி எந்த உண்மையான தகவலையும் அறியாமல், அந்த தகவல் தெரியாதனால அவரது படைப்பில் உள்ள சக்தி வாய்ந்த பொருட்களின் அடைபவர்கள் சாக்தர்கள். அப்ப தேவதை வழிபடுறவங்க பக்தர்கள் கிடையாது. இங்க இந்த ஜட உலகத்துல பகவானை விட்டுட்டு பகவானுடைய சக்தியை வழிபடுறவங்க சாக்தர்கள். அதனாலதான் தேவி பாசகர்ல சாக்தர்கள். ஏன்னா சக்தி யாருடைய சக்தி, கிருஷ்ணனுடைய சக்தி, இச்சா சக்தி, இச்சானுபவம். சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா யாருடைய சக்தி, சா ஏவ யஷ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சானுரூபம் அபியஷ்ய சதேச தேசா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிலர் துர்க்கையை வழிபடுறாங்க, சக்தி தேவி. இங்க சொன்னாங்க சீதலா தேவி, சீதலா தேவி வழிபடுறாங்க. சீதலா தேவி ஏன் வழிபடுறாங்க, அவங்க கிருஷ்ணாவுடைய சக்தி. ஆனா அவங்க கிருஷ்ணாவுடைய சக்தின்னு தெரியாம வழிபட்டு, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சக்தியை வழிபடுவாங்க. யாரு, இந்த இயற்கைக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அந்த சக்தியை வழிபடுறாங்க. சக்தர்கள், சக்திகளை வழிபடுபவர்கள். பௌதி விஞ்ஞானி கூட ஒரு வகையில சாக்தர் சொல்றாரு பிரபுபாத். ஏன் பௌதி விஞ்ஞானி சாக்தர் சொல்றாங்கன்னா, இந்த பௌதி விஞ்ஞானி கூட இயற்கையின் அற்புதமான செயல்களாலும் விளைவுகளாலும் வசீகரிக்கப்படுகிறது. அவங்க நேச்சரால் அட்ராக்ட் ஆகுறாங்க. அதனாலதான் இயற்கை தான் எல்லாத்துக்கும், இயற்கை நேச்சர் அப்படின்னு எல்லாத்துக்கும் நேச்சர் தான் காரணம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனால அந்த நேச்சரை லைக் பண்றாங்க. அப்ப மறைமுகமா கிருஷ்ணருடைய அந்த இயற்கை சக்தினால கவரப்பட்டிருக்காங்க மறைமுகமா. சோ இங்க பாருங்க, நம்ம எதையுமே கிருஷ்ணாவிடம் பிரிக்கவே முடியாது. எங்கேயாவது ஏதோ ஒரு ஜீவாத்மா ஏதோ ஒரு வகையில கிருஷ்ணரால கவரப்பட்டிருக்கு. ஒண்ணு இயற்கையினால கவரப்படுறாங்க, இல்ல இயற்கைக்கு பின்னாடி இருக்கிற தேவர்களுடைய சக்தியினால கவரப்படுறாங்க. அடுத்து ப்ராப்பர் அப்படி டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தாழ்ந்த தரத்தில் உள்ள மனிதர்கள் படிப்படியாக உயர்ந்த சௌரியர்கள், சௌரி மீன்ஸ் சூர்யா, தென் சூர்யா வழிபடுவாங்க. பாருங்க, அடுத்து பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையில் என்ன பண்றாங்க, சூரிய தேவன் வழிபடுறாங்க. ஏன்னா இந்த சூரிய தேவன் தான் கடல் நீரை மழையாக்கி ஆவியாக்கி மழை பொழியுது. இந்த சூரியன் தான் தானியங்களுக்கு ஆதாரம். அதனால இந்த சூரிய சக்தி நம்ம வழிபடணும், சூரிய சக்தி. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க,
ஒரு சாரர் வந்து இயற்கையினால் கவரப்பட்டு இயற்கையை வழிபடுறாங்க. ஒரு சாரர் இயற்கை பின்னிருக்கிற தேவர்களால் கவரப்பட்டு அவர்கள் வழிபடுறாங்க. சோ சௌரர்கள். அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு அப்புறம் என்ன ஆகுது? கானபத்தியர்கள். கானபத்தியா மீன்ஸ் இந்த கணபதியை வழிபடுறவங்க. கணபதி இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு ப்ராப்பர். யாரெல்லாம் கானபத்தியர்கள்? பாமர மக்களை கணபதியின் உருவில் ஜனதா ஜனதன்றாக அல்லது ஜனார்தனராக அல்லது தரித்திர நாராயணராக வழிபடும். சிலர் வந்து கணபதியை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் என்ன பண்றாங்க? மக்களையே, இந்த மக்கள்லாம் வந்து ஏழைங்க, அந்த ஏழைகளை வழிபடணும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றோம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஏழைகளை வந்து ஜனார்தனர், ஏழைகளின் பங்காளர், அப்புறம் ஏழைகளை வந்து தரித்திர நாராயணன் இப்படி சொல்லி வழிபடுறாங்க. ஆனா பிரபுபாதா என்ன சொல்றாரு? நாராயணன் எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? சோ இது வந்து இவங்களுடைய தவறான வழிபாடு. சோ என்ன பண்றாங்க? சிலர் வந்து ஏழைகளை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உயர்வடையும் போது சிரஞ்சீவியான ஆத்மாவை தேடும் முயற்சியில் சிவபெருமானை வழிபடும் பணிக்கு உயர்கின்றனர். சோ சிவபெருமான் கிட்ட வர்றதுக்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் சிவபெருமான வழிபடுறதுக்கு வரணும்னா இதை நிலையெல்லாம் கடந்த போது இந்த இடத்துக்கு வர முடியும். பகவானை பத்தி நம்ம பேசவே இல்லை. கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்பதான் வந்து பாருங்க, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் வர்ஷிப் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தருடைய புரிதலுக்கு ஏற்றாற் போல, ஒவ்வொருவரும் தங்களது புரிதலுக்கு ஏற்றாற் போல பகவானுடைய ஐஸ்வர்யத்தினால கவரப்பட்டிருக்காங்க. சிலர் வந்து இயற்கையினால கவரப்பட்டிருக்காங்க, சிலர் இயற்கை பின்னாடி இருக்கிற சக்தியினால கவரப்படுறாங்க, சிலர் வந்து கணபதியர்களால கவரப்படுறாங்க, சிலர் வந்து சிவபெருமானால கவரப்படுறாங்க. அப்போ இந்த சிவபெருமானை தேடும் முயற்சியில, அதாவது ஆத்மாவை, எனக்கு மரணம் கிடையாது, நான் பிரம்மம் அப்படின்னு அந்த ஆத்மாவை தேடும் முயற்சியில் சிவபெருமானை வழிபடும் படிக்கு உயர்கின்றனர். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் பகவான் விஷ்ணு அல்லது பரமாத்மா போன்றவர்களை வழிபடும் நிலைக்கு உயர்கின்றனர். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளான்னு தெரியல, ஆனா பிரம்மத்தை வழிபடுறாங்க, இதயவாசியான பரமாத்மா வழிபடுறாங்க, இந்த பிரம்மம் எங்கும் வியாபிச்சிருக்குன்னு வழிபடுறாங்க. ஆனா இது கிருஷ்ணரை பற்றிய முழு அறிவில் இல்லை. அப்புறம் அவங்க ஒரு விஷ்ணு வழிபடுறாங்க. அந்த விஷ்ணு வந்து பௌதிக கிரகத்துக்கு உட்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பஞ்சமகா பஞ்சோபாசனம். இந்த பஞ்சோபாசனங்கிறது என்னன்னா, ஒரு 5 விதமான வழிபாடு இருக்கு. 5 தேவதை வழிபாடு. இந்த 5 தேவதையில ஒருத்தர விஷ்ணுவை நினைச்சு அவங்க வழிபடுறாங்க. யாரு? பகவானை பற்றிய முழுமையான அறிவு இல்லாதவங்க, கிருஷ்ணா பற்றி தெரியாதவங்க. இந்திரா, சூர்யா, கணபதி, விஷ்ணு, துர்கா 5 பேரை வழிபடுவாங்க. இது பஞ்சோபாசனம். இப்ப இவங்க என்ன நினைப்பாங்க? இந்த தேவதையில ஒருத்தர விஷ்ணு நினைக்கிறாங்க. கோவிந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதியான பகவான் விஷ்ணு ஆவார். இன்னும் வேறு வழியில் சொன்னால் சிலர் இனம், தேசியம், பறவைகள், மிருகங்கள், பிசாசுகள், சைத்தான்கள் போன்றவர்கள் வழிபடுகின்றனர். இது கிருஷ்ணரை பற்றிய முழு அறிவு இல்லாதனால சிலர் சாதாரண மனிதரை கடவுளா வழிபடுறாங்க, மகான்களை கடவுளா வழிபடுறாங்க, இயற்கையை கடவுளா வழிபடுறாங்க. அப்புறம் வேற என்னது? இனம். இந்த இனத்துல பிறந்தாலும் அவர் கடவுள் நினைச்சுக்கிறாங்க, இந்த தேசத்துல பிறந்தா கடவுள் நினைச்சுக்கிறாங்க, பறவைகளை கடவுளா வழிபடுறாங்க, பூச்சிகளை கடவுளா வழிபடுறாங்க, இப்ப எந்திரத்தை கூட கடவுளா வழிபடுறாங்க. மெஷின், ஆயுத பூஜைக்கு ஆயுத பூஜைக்கு எந்திரங்களை கூட கடவுளா வழிபடுறாங்க, மிஷினரிஸ். சோ இப்படி அப்புறம் சிலர் வந்து பறவைகள், மிருகங்கள், சிலர் மிருகங்களை வழிபடுறாங்க, சிலர் பிசாசுகளை வழிபடுறாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க, சிலர் வந்து சைத்தான்களை வழிபடுறாங்க. போன்று துன்பங்களுக்கு அதிபதியான சனி தேவன் மற்றும் பெரிய அம்மைக்கு தேவதையான சீதலா தேவி ஆகியோரும் கூட பாமர மக்கள் பரவலாக வழிபடுகிறாங்க. நீங்க பாருங்க, சனி பயிற்சின்னா மக்கள் ஓடுறாங்க இல்லையா? சனி பயிற்சி வந்துச்சு, 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, போச்சு அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? என்ன பரிகாரம் பண்றது? திருநள்ளாறு போய் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணிடலாமா? ஓடுறாங்க.
ஆனா இவங்களுக்கு தெரியாது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனாலேயே ஒருத்தர் வந்து புனிதம் அடைகிறாரு, அவருக்கு எந்த தோஷம் கிடையாது, அவரை எதிர்த்து யாரும் அவர் துன்புறுத்த முடியாது. சோ இந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலை, பக்தியினுடைய உயர்ந்த நிலை, பக்தியுடைய உயர்ந்த தளம், பக்தி என்ற தளத்துக்கு மக்கள் வராதனால அவங்க செய்யறதெல்லாம் பக்தி இல்லாத வழிபாடு. வழிபாட்டுக்கு பக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வழிபாடுங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. பக்திங்கிறது பகவானத்துல அன்பு செய்யறது, வழிபாடுங்கிறது ஒரு உபாசனம், அவ்வளவுதான். ஜஸ்ட் வர்ஷிப், தட்ஸ் ஆல். ஒரு வழிபாடு. அதனால சாக்தர்கள் சாக்தர்கள் எனவே இவர்கள் அனைவரும் சக்தி வாய்ந்த தோற்றங்களை வழிபடுகின்றனர். இவர்கள் அனைவரும் சக்தி வாய்ந்த பொருட்களை பகவான் என்று தப்பாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் ஒருவரும் பரமபுருஷர் அல்ல என்று பிரம்மா இந்த பதத்தில் தெரிவிக்கின்றார். அப்ப இது எல்லாமே பகவானுடைய ஒரு சிறிய அம்சமே தவிர இவங்கெல்லாம் பகவான் இல்லை. சோ நம்ம என்ன நினைச்சு கூடாது, எல்லாம் பகவான் இருந்து வந்ததுனால எல்லாம் பகவான் தானே. ஓ சோ இங்க காணக்கூடிய அனைத்தும் எல்லாமே கிருஷ்ணா இருந்து வந்திருக்கு, அப்ப எல்லாமே கிருஷ்ணாவா? இல்ல, கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம், தட்ஸ் ஆல். இங்க காணக்கூடிய அனைத்துமே வந்து கிருஷ்ணாவுடைய ஒரு சிறிய அம்சம். அதனால எல்லாமே கிருஷ்ணா இருந்து வந்ததுனால எல்லாம் கிருஷ்ணா ஆயிடாது. எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வந்ததுனால எல்லாமே கடவுளுக்கு நிகராக, எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வந்ததுனால எல்லாமே வழிபாட்டுக்குரியதாக. சோ அடுத்து ஃபர்தர் என்ன சொல்றாங்க பிரபுபாதா? அவர்கள் சர்வ வலிமை வாய்ந்த ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து கடன் வாங்கப்பட்ட எதிரிகள் மட்டுமே ஆகும். சோ கிருஷ்ணா இஸ் எம்பவர்ட். கிருஷ்ணாவுக்கு அந்த சக்தி கொடுக்கிறார். சோ பகவத்கீதையில் பகவான் தம்மை மட்டுமே வழிபட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதனால கிருஷ்ணா சொல்றாரு, அந்தவத்து பலந்தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம் தேவா தேவயோ ஜாதி மத் பக்தாம் ஜாதி மாமதி. தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, என் பக்தர் என்னுடனே வாழ்வார். யாந்தி தேவா விருதா தேவா பித்ருண்யாந்தி பித்ருமிதா பூதாரி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்திய சின்னோ அபிமா. தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, என் பக்தன் என்னுடனே வாழ்வார். சோ இங்க எல்லாம் ஒண்ணுதாங்கிறத பகவானும் பகவத்கீதையில உறுதிப்பட இல்ல. இங்க எல்லாம் ஒண்ணுதாங்கிறத, ஒண்ணு இல்ல, என்னுடைய வழிபாடு வேற, தேவதை வழிபாடு வேற அப்படிங்கறத கிருஷ்ணா பகவத்கீதை உறுதிப்படுத்துறாரு. அதே ஸ்டேட்மெண்ட் இங்க பாகவதத்துல பிரம்மா உறுதிப்படுத்துறாரு. சோ தேவர்களை வழிபடுறது, எங்களை வழிபடுறதும் கிருஷ்ணா வழிபடுறதும் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சோ நாங்க எல்லாமே இங்க பிரம்மா வந்து தற்பெருமை கொள்ளாம, அகந்தை கொள்ளாமல் தன்னுடைய நிலை என்னங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார். நான் உட்பட எல்லாருமே பகவானுடைய ஒரு சிறிய அம்சத்துடைய வெளிப்பாடு தான். நானோ பவ மகாதேவரோ, ஓ நாரதா நீயோ, உன்னுடைய என்னுடைய 4 குமாரர்களோ, இங்க யாரெல்லாம் பாக்குறோமோ நம்ம எல்லாருமே வந்து பகவானுடைய ஒரு சிறிய அம்சத்துடைய வெளிப்பாடு. அவங்க பெரும் அதிபர்களா இருக்கலாம், பெரும் அதிபர்கள். படைப்பின் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, மகாதேவ், நாரதர், 4 குமாரர்கள், இந்திரா, இந்த மாதிரி சூர்யா, இந்த மாதிரி மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள், பிருகு, அகஸ்தியர், புலஸ்தியர், இவங்க எல்லாம் பல்வேறு ஆற்றலை வெளிப்படுத்தலாம், அதீத சக்தியை வெளிப்படுத்தலாம். ஆனா இது எல்லாமே கிருஷ்ணாவிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய ஒரு சிறிய அம்சம் தான், ஸ்மால் பிராக்மெண்டல் போர்ஷன், ஸ்மால் பிராக்மெண்டல் போர்ஷன். சோ வேலு புரோபா என்ன சொல்றாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரையும் உள்ளடக்கிய ஆவார், இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் உருவம் இல்லாதவர் என்ற வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்ச அறிவின் அனுபவத்திற்கு உட்பட்ட மேலே குறிப்பிடப்பட்ட உருவங்கள் பகவானுடைய உன்னதமான சக்திகளின் வெவ்வேறு சித்தரிப்புகள் மட்டுமே ஆகும். அவற்றில் ஒன்று கூட பகவானின் உன்னதமான உருவத்தை உண்மையாக பிரதிநிதிப்பவே அல்ல. சோ கிருஷ்ணாவுடைய ரூபம் சச்சிதானந்தா, சோ சச்சிதானந்த விக்கிரகா. சோ இங்க சொன்னது எதுவுமே கிருஷ்ணாவுடைய டைரக்டான ஃபார்ம் அல்ல, கிருஷ்ணாவுடைய நேரடி ரூபம் அல்ல, அது கிருஷ்ணரை பிரதிநிதிக்கக்கூடியது அல்லன்னு புரோபாதிக்கு கிளியரா சொல்ற, புரோபாதிக்கு வந்து தெளிவா சொல்ற. ஆனால் உண்மையாகவே பகவான் பூமியிலோ அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள வேறெங்கோ அவதரிக்கும் பொழுது புத்தியில் தாழ்ந்தவர்கள் அவரை தங்களுள் ஒருவராக தப்பாக எடை போடுகின்றனர்.
இதனால் பகவான் உருவம் இல்லாதவர் அல்லது அருவமானவராய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவான் உருவம் இல்லாதவர் அல்ல. பிரபஞ்ச ரூபத்தில் பிரபஞ்ச ரூபத்தினுள் அனுபவித்து அறியப்படும் அநேக ரூபங்களில் ஒன்றை சேர்ந்தவரும் அல்ல. ஹரே கிருஷ்ண. சோ பகவான் உருவமற்றவரும் அல்ல. இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய ரூபம் மாதிரி இல்ல அவருக்கு. சோ அவருடைய ரூபம் வந்து அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி நிறைந்தது. அவருடைய ரூபம் வந்து சச்சிதானது இருக்கு, திவ்யமான. அவருடைய ரூபம் திவ்யமான. அதனால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவரது வழிபாடு எவ்வளவு உயர்ந்ததுன்னு புரிந்து கொள்ள வேண்டும்னா பிரம்மாவின் உபதேசத்தை பின்பற்றுவது மூலமாக பகவானை பற்றி உண்மையை அறிய ஒரு உண்மையில வேண்டும். அதனாலதான் இதே மாதிரி சேம் ஸ்டேட்மெண்ட். சோ பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள் இங்க பிரம்மா வந்து உறுதிப்படுத்துறாரு. அதே போல மகாதேவர் உறுதிப்படுத்துறாரு. மகாதேவ் பார்வதி தாயார் கேட்கிறாங்க, பிரபு வழிபாடுகள் நிறைய இருக்கு, இந்த வழிபாட்டுல எது உயர்ந்தது? பல்வேறு வழிபாட்டு முறை இருக்கு. இயற்கையை வழிபடுறாங்க, சக்தியை வழிபடுறாங்க, என்ன வழிபடுறாங்க, உங்களை வழிபடுறாங்க, பகவான் வழிபடுறாங்க. இந்த வழிபாட்டிலே உயர்ந்தது எது? பல்வேறு வழிபாடுகள் இருக்கு. சோ மகாதேவ் சொல்றாரு, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம். எல்லா வழிபாட்டிலும் உயர்ந்தது விஷ்ணு வழிபாடு. ஆராதனா அதோட நிறுத்திடல. சோ 2 லைன். சோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாரு? சிவபெருமான் கன்ஃபார்ம் பண்றாரு, இங்க பல்வேறு வழிபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் விஷ்ணு வழிபாட்டுக்கு சமமாகாது. ஒன்றில்ல, ஆராதனாம் சர்வேஷாம், பல்வேறு ஆராதனைகள் இருக்கு, வழிபாடுகள் இருக்கு. அந்த ஆராதனை வழிபாட்டுல உயர்ந்தது விஷ்ணு ஆராதனம் பரம், விஷ்ணு பகவான் வழிபடுறது. தஸ்மாத், எனவே பரதரம் தேவி, அதனை காட்டிலும் உயர்ந்தது ததியா நாம் சமாச்சரன். பகவானுடைய தூய பக்தர்கள், அவருடைய தாமம், அவருடைய நாமம், அவருடைய எல்லாம் இது வந்து அதை காட்டிலும் உயர்ந்தது. கிருஷ்ணா வழிபடுறதை விட, கிருஷ்ணரை வழிபடுறதை விட துளசியை வழிபடுவது, தாமத்தை வழிபடுவது, வைணவர்களை ஆச்சாரியர்களை வழிபடுவது இன்னும் சிறந்ததுன்னு மகாதேவ். ஏன்னா இவங்க எப்பவுமே பகவானுடைய சேவையில முழுமையா தன்னாங்க. 24 மணி நேரமும் முழுமையாக பகவானுடைய சேவையில அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறதுனால பகவானை வழிபட்டது காட்டிலும் பகவானுடைய பக்தர்கள், தூய பக்தர்கள், வைணவர்கள், ஆச்சாரியர்கள், தாமங்கள், துளசி தேவி, இது இன்னும் உயர்ந்தது, கங்கா தேவி, இவங்களெல்லாம் வழிபடுறது இன்னும் உயர்ந்தது. அதனால கன்க்ளூஷன், முடிவு என்ன? இங்க முடிவு என்னன்னா, இங்க காணக்கூடியது எதையுமே வந்து கிருஷ்ணாட்டத்தை நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாமே கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு சிறு வெளிப்பாடு தான். ஆனா மக்கள் இதை தெரிஞ்சுக்காம இந்த சிறு ஐஸ்வர்யத்திலே கவரப்படுறாங்க. அப்ப பாருங்க, கிருஷ்ணருடைய சிறு ஐஸ்வர்யத்திலே கவரப்படுறவங்க இவ்வளவு திருப்தி அடைகிறாங்கன்னா கிருஷ்ணர் மேல கவரப்படுறவங்க எவ்வளவு திருப்தி அடையும்? திஸ் லாஜிக் என்னதுன்னா, கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம் இந்த ஜட இயற்கை, கிருஷ்ணாவுடைய சிறிய சக்தி தேவர்கள், கிருஷ்ணாவுடைய சிறிய ஸ்மால் பிராக்மெண்டல் போர்ஷன் இந்த ஜட இயற்கை, இதுவே இப்படி வசீகரிக்குதுன்னா கிருஷ்ணா எப்படி வசீகரிப்பார்? கிருஷ்ணாவுடைய உலகம் எப்படி வசீகரிக்கும்? கிருஷ்ணாவுடைய தூய பக்தர்கள், பக்தி தொண்டு, ஆல் குளோரியஸ், எல்லாமே மிக உயர்ந்தது. அதனால இது கம்ப்ளீட் பேக்கேஜ். பூர்ணமான வழிபாடு என்னன்னா ராதாகிருஷ்ணர் வழிபாடு. கௌர்நிதாய், ராதாகிருஷ்ணர், ஜெகநாத் பல்தேவ், பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பக்தர்கள், இதுதான் வந்து பூர்ணமானது. ஆனா இதை புரிந்து கொள்றது கூட முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. இந்த கிருஷ்ணாவுடைய, அதுதான் இங்க பிரம்மா சொல்லிட்டே வர்றாரு. இங்க பிரம்மா என்ன சொல்லிட்டே வர்றாரு? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நான் இதுவரை கூட முழுமையா புரிஞ்சுக்க முடியல, என்னாலே புரிஞ்சுக்க முடியல. சோ என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில தான் சொல்லணும். இப்போ எனக்கு வந்து நான் கணிதத்துல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்னு வச்சு, நான் கணிதத்துல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்கிறாரு, எனக்கே இது புரியல அப்படின்னா 100க்கு 100 மார்க் வாங்கின எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும், அவருக்கு எப்படி புரியும்? அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல ஸ்காலர், அந்த சப்ஜெக்ட்ல ஸ்காலரா இருக்கிறவன் தான் எனக்கேன்னு சொல்ல முடியும். நானே எனக்கே. இது வந்து பொய் அகங்காரத்தினால அல்ல, அந்த குவாலிபிகேஷன் அவருக்கு இருக்கு. இப்போ இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டீங்க, பிரபுவுக்கே தெரியல. அப்ப நான் சொல்றேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சப்ஜெக்ட்ல நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். அந்த சப்ஜெக்ட்ல நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்வேன், அதுல எனக்கே தெரியலையே. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, பிரபுக்கே தெரியலையே. அப்ப இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, என்னாலே பகவானை புரிஞ்சுக்க முடியலையே. தட் மீன்ஸ் இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவாத்மா. இங்க பிரம்மாவுடைய சிறப்புகளை பத்தி எல்லாம் அவரே சொல்றாரு. எனக்கு வந்து நான் தபத்துல சிறந்தவன், நான் யோக சித்தியில சிறந்தவன், நான் பகவான் வேத கத்துக்கிட்டேன், நான் வேதாந்தத்தை முழுமையா அறிஞ்சவன். ஆனா என்னாலே கிருஷ்ணர் முழுமையா புரிஞ்சுக்க முடியல. அதனால இதுக்கு ஒரே வழிதான், பக்தி தொண்டால ஓரளவு கிருஷ்ணர் புரிஞ்சுக்கலாம், பக்தி தொண்டு செய்யறதுனால. அதனால பக்தி யோகா இஸ் டாப் மோஸ்ட் யோகா. பக்தி யோகம் மிக உன்னதமான மிக உயர்ந்த யோக முறை. இதுதான் பிரபுபாதர் திரும்ப திரும்ப புஸ்தகத்தை சொல்லிட்டே வர. அந்த பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். அந்த ஓரளவு புரிஞ்சிட்டாலே பெரும்பாக்கி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.